எவ்வளவு நஷ்டம் வந்துச்சு நீங்க இத பண்ணும்போது எவ்வளவு லாஸ் இன்கராச்சு? ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 20 lakhs கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி அந்த இம்போர்ட் பண்ணதுல ஒரு 6.5 lakhs லாஸ் ஆச்சு. சைனா பேஸ் பண்ணும்போது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்டு அதே சேம் குவாலிட்டியோட இல்லை அதோட கொஞ்சம் குவாலிட்டி கம்மியோட ரொம்ப டேம் சீப்பில் கிடைக்கும். ஓகே, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இப்போ பார்க்குறவங்க பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யோசிக்க தோணும்ல, அதனால கேட்குறேன். இப்போ மொபைல் ஃபோன் தான். மொபைல் ஃபோன் வந்து நம்ம வச்சிருக்கிற மொபைல் ஃபோனு பயங்கரமாக இருக்கும், நல்ல குவாலிட்டி இருக்கும். இங்கே நம்ம ஒரு ரேட் இருக்கும், அதே சேம் குவாலிட்டியோட அங்கே வேற மாதிரி பயங்கர ஃபீச்சர்ஸோட இருக்கும். பட் ஆனால் ரேட்டு கம்மியாக இருக்கும். யூஎஸ்க்கு எவ்வளோ கண்டெய்னர் சைனாலேருந்து போகுது, யூரோப்புக்கு எவ்வளோ கண்டெய்னர் போகுது, லண்டனுக்கு எவ்வளோ போகுது. அந்த குவாலிட்டிலாம் ஏன் இந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது? நல்லா இருக்கே குவாலிட்டி, ஏன் நல்லா இருக்கே குவாலிட்டி? நம்ம ப்ரொக்யூர் பண்ண குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கு. அதுதான் மேட்ரு. இந்த 20 பொருள் இறக்கவே முடியாது. இந்த 20 பொருள்ல 10 பொருள்ல இவ்வளோ டியூட்டி வரும், இந்த 10 பொருள்ல இவ்வளோ தான் டியூட்டி வரும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒரு கஸ்டமர் வந்து அவங்க எல்லாம் பண்ணிடலாம், அப்படி கிடையாது நம்மளுடைய இது. அப்படி தமிழர்கள் இந்த ஸ்பேஸை கவனிக்காமலே இருக்காங்க. இதுல பட் பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ வந்து ஒரு பிசினஸ் வந்து ஒரு கடல் மாதிரி, ஓகேவா? உலகத்துல எல்லா இந்த பொருள்லாம் பிசினஸ் பண்றாங்களா, அந்த பொருள்லாம் பிசினஸ் பண்றாங்களான்னு கூட நம்மளுக்கு தோணும். ஏன்னா அவ்வளோ பொருள் இருக்கு, அவ்வளோ பிசினஸ் இருக்குது. நாங்க இந்த பிசினஸ் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும், அந்த பிசினஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும்ன்ற இடத்துல நம்ம இல்லை. இந்த பொருள்லாம் இவங்க பண்றாங்களே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. அவ்வளோ பொருள் இருக்கு, அவங்க நல்லா ஏர்ன் பண்றாங்க. என்னடா அது ஆன்லைன்லயா இவ்வளவு கண்டெய்னர்ஸ் இறக்குறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. எல்லா ஐட்டத்துமே இந்தியாவில் மார்க்கெட் இருக்கு. ஏன்னா இந்தியாவில் வந்து மக்கள் தொகை அதிகம், எந்த பொருளாக இருந்தாலும் விற்கலாம். ரேட்டும் குவாலிட்டி தான். பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சுக்க கேட்குறேன். இப்போ நிறைய இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து இந்த சைனீஸ் ப்ராடக்ட்லாம் வந்து சின்ன சின்ன ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட், வீட்டு பொருட்கள், அப்புறம் டெக்னாலஜி ரேட்லாம் வருது. அது நிறைய முன்னே காட்டிலும் இப்போ நிறைய பேர் அதை வாங்கி பண்ற மாதிரி தெரியுது. அது ஒரு பெரிய ஏரியா இருக்கா? பாக்குறவங்க அது ஒரு ஸ்பேஸாக ஒரு எஃப்எம்சிஜி வாங்கல, ஃபாஸ்ட் மூவிங் அது மாதிரி ஐட்டமா பார்த்து தான் பிசினஸ் பண்ணுவோம். என்னோட சஜஷன், நீங்க ஒரு அழகான பொருள் வந்து இது வந்து இறக்குனா நல்லா இருக்கும்னா அது வந்து டைமிங் நல்லா இருக்கும். சின்ன லெவல்ல இருந்தா ஓகே. மற்ற பிசினஸ் ஒரு இன்ஸ்டாகிராம்ல வேணா ஒரு பீஸ் விற்கலாம். நான் வந்து அப்படி நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு ப்ராடக்ட் தொடர்ந்து யூஸ் பண்ணணும் மக்கள். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டு வாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு தான் நீங்க வந்து தொடர்ந்து பிசினஸ் பண்ண முடியும். அஃபான் குரூப்போடைய சிஇஓ திரு அஃப்சல் கான் அவரோட தான் பேச போறோம். சார் வணக்கம். ஹாய் சார். ஸோ அஃபான் ஷிப்பிங் இது வந்து ஒரு ஓவர் 15 இயர்ஸாக பண்ணுறீங்கல்ல. இப்போ மக்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியுது மாதிரி அஃபான் ஷிப்பிங்கில் என்ன பண்ணுறீங்க, என்ன உங்களோட ஆக்டிவிட்டி? ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ நார்மலாக ஒரு லோக்கல் மார்க்கெட்டுன்னு வைங்களேன், ஒருத்தர் ரீட்டெயில் ஷாப் வச்சுருக்காருன்னு வைங்களேன். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு அந்த பொருளுடைய ஹோல்சேல் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு அவங்க தேடி போய் அந்த மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க கடையில் வந்து விற்பாங்க. இது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸோடைய பிஸ்னஸோடைய ஒரு மாடல் இது, ஓகேவா? இதே மாதிரி நான் வந்து இந்த ஹோல்சேல் கடைக்கு நான் சப்ளை பண்ண போறேன் அப்படின்ற உள்ள பிளான்ல உள்ளவங்க வந்து என்ன செய்வாங்க, நார்மலா கூகுள்ல போய் சர்ச் பண்ணுவாங்க. பட் ஆனா அவங்களுக்கு வந்து அந்த சப்ளையர் ரிலேபிள் சப்ளையரா, அந்த குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டியா, சரி அது ஷிப்பிங் பண்ணா எவ்வளவு காஸ்ட் வரும், அது இந்தியாவில் நம்ம இம்போர்ட் பண்ணலாமா இம்போர்ட் பண்ணக்கூடாதா, எவ்வளோ டேக்ஸ் வரும், எவ்வளோ ஜிஎஸ்டி வரும், இதை வந்து லேண்டிங் காஸ்ட் எவ்வளோ வரும், வேர்ஹவுஸ் சார்ஜஸ் எவ்வளோ வரும், அங்கே நம்ம நம்பிக்கை எப்படி நம்ம காசு அனுப்புறது, இந்த மாதிரி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படிதானே? ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கைட்னஸ் மட்டும் கொடுக்கலாம். உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், எப்படி என்ன இதுன்னு பண்ணி கொடுக்குறோம். இதே மாதிரி ஏற்கனவே வந்து இதே மாதிரி யாராவது பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க ஆல்ரெடி ஒரு சப்ளையர் கிட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து எங்ககிட்ட அப்ரோச் பண்ணி எந்த மாதிரி வராங்கன்னா, நாங்கள் எப்படி காஸ்ட்டை கவர் பண்ணுறது, இதே குவாலிட்டி வேறு சப்ளையர்கிட்ட ரேட்டு சீப்பாக இருக்குதா, ஸோ கஸ்டம்ஸ் உடைய அந்த மொத்தத்துடைய அந்த சார்ஜஸ் எவ்வளோ, அது ஏற்கனவே நான் பண்ணிட்டு இருக்கும் போது இங்கே என்கிட்ட வந்து பண்ணால் எவ்வளோ வருது, வேர்ஹவுஸ் சார்ஜஸ் எது நான் கம்மி பண்ண முடியும், டிரான்ஸ்போர்ட் எப்படி கம்மி பண்ண முடியும், அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் எப்படி கம்மி பண்ண முடியும், அது மாதிரி நாங்கள் வந்து கைடன்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் எங்களோட பிஸ்னஸோடைய மாடல்னு சொல்லலாம். ஓகே, ஸோ வி ஆர் நாட் டூயிங் ஒன்லி ஷிப்பிங், வி ஆர் டூயிங் ஆல்சோ சோர்சிங் சேர்த்து பண்ணுறோம். ஓகே, ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோக்குள்ள எப்படி வந்தீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தங்க இதை வந்து ஒவ்வொரு மாடலாக பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இதை வந்து பேசிக்காக கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பண்ணக்கூடியது. நீங்கள் எப்படி இந்த போர்ட்ஃபோலியோக்குள்ள வந்தீங்க? நான் வந்து முதல்ல அந்த ஹவுஸ் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் தான் நான் முதல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஹவுஸ் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், அந்த மோப்பு, அந்த க்ளீன் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மேட் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்து நம்ம சைனாக்கு போய் நம்ம இதே மாதிரி ஒரு சோர்ஸ் பண்ணலான்னு போனீங்க? ஆமாம், சோர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போய் தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஏஜென்ட் வழியா. ஆமாம், ஒரு ஏஜென்ட் வழியாகவே பண்ணும்போது தான் அந்த இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து நம்ம லேண்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே மார்க்கெட்டில் இங்கே ஆல்ரெடி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இதே ப்ராடக்ட்டு ரொம்ப பல்காக பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க முன்னாடி நம்ம விற்க கூட முடியல. ஏன்னா நான் அங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த ரேட்டுக்கு அவங்க தராங்க. ஓகே, லாபமே இல்லை. ஆமாம், லாபமே இல்லை. லாபமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, நஷ்டமாகுது.
அந்த ரேட்டோட ஒரு ரூபா கம்மியாக கூட சில பேர் தராங்க. எவ்வளோ நஷ்டம் வந்துச்சு நீங்கள் இதை பண்ணும்போது? எவ்வளோ லாஸ் இருக்கிறாச்சு? ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 20 lakhs கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி அந்த இம்போர்ட் பண்ணதில் ஒரு 6.5 lakhs லாஸ் ஆச்சு. ஓகே ஓகே. ஸோ 6.5 lakhs உங்களுக்கு லாஸ் இன்கர் ஆனது. உங்களை நீங்களே அந்த வேலையை எடுத்து நம்ம ஜென்யூனா ஆமாம் அந்த மாதிரி பண்ணும்போது நான் திருப்பி இம்போர்ட் பண்ணும்போது எனக்கு அதோடைய நெளிவுஸ்டு அதோட பிரச்சனைகள் அதோட எல்லா விஷயமும் நமக்கு தெரியும் போது தான் நான் என்ன செஞ்சேன், இன்னொரு கஸ்டமர் எப்போ நீ சைனா போயிருக்கிய இந்த ப்ராடக்ட் எனக்கு பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்கும் போது தான் நான் அந்த பிஸ்னஸ் ஐடியா வந்துச்சு. ஓகே. ஸோ அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணதான் சைனா மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் தான் மற்ற கண்ட்ரிலையும் மற்ற ஐட்டம் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்ற அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சுதான் நம்ம அதை கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி உங்க கை சுட்டோம்னா ஓகே வேற கை சுட்டுற. இப்போ வந்து நீங்க இங்க இருந்து சோர்ஸ் பண்றதை விட சைனா மாதிரி ஒரு கண்ட்ரிலயோ இல்ல வேற ஏதோ ஒரு நல்ல கண்ட்ரில நீங்க அங்க இருந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ மார்ஜின் வரும். உங்களுடைய பிஸ்னஸில் இது ஒரு சின்ன ஒரு மார்ஜின் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா எவ்வளோ சேஞ்ச் இருக்கும்? இப்போ சைனா மாதிரி கண்ட்ரியில் வேற எங்கேயாவது இம்போர்ட் பண்ணும்போது என்ன சேஞ்ச்? இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் லெவல் சேஞ்ச் ஆகும். ஓகே. இப்போ ஒரு சில ஐட்டம் வந்து இந்தியாவில் சீப்பாக இருக்கும். ட்ரெஸ் வச்சுக்கலாமா? ஆமாம், ஃபேப்ரிக். ஓகே, ஃபேப்ரிக் ஐட்டம்ஸ் வந்து இந்தியாவில் சீப்பாக இருக்கும். ஃபேப்ரிக் ஐட்டம்ஸ்லேயே வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து சைனாலையும் சீப்பாக இருக்கும். இப்போ ஃபேப்ரிக் ஐட்டம்ஸ் வந்து பேங்காக், அதாவது ஜப்பானுடைய மார்க்கெட் வந்து பேங்காக்ல வச்சிருக்காங்க. நல்ல ஹை குவாலிட்டி துணி பேங்காக்லேருந்து இம்போர்ட் ஆகுது. இந்த குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸு இந்த கிஃப்ட் செட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பேங்காக்லேருந்து இம்போர்ட் ஆகுது. இது மாதிரி ஒரு ஐட்டமும் ஒரு நாட்டிலையும் ஒரு இடத்துலையும் சீப்பாக கிடைக்கும், ஒரு சில இடத்துல குவாலிட்டி இருக்கும். சைனாவை பேஸ் பண்ணும்போது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்டு அதே சேம் குவாலிட்டியோட இல்லை அதோட கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாவோட ரொம்ப டேம் சீப்பில் கிடைக்கும். ஓகே, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இப்போ பார்க்குறவங்க பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக யோசிக்க தோணும்ல, அதனால கேட்குறேன். இப்போ மொபைல் ஃபோன் தான். மொபைல் ஃபோன் வந்து நம்ம வச்சிருக்கிற மொபைல் ஃபோனு பயங்கரமாக இருக்கும், நல்ல குவாலிட்டி இருக்கும். இங்கே நம்ம ஒரு ரேட் இருக்கும், அதே சேம் குவாலிட்டியோட அங்கே வேறு மாதிரி பயங்கர ஃபீச்சர்ஸோடு இருக்கும், பட் ஆனால் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஓகே. இப்போ எல்இடி லைட்ஸு நம்ம நிறையா பார்க்குறோம் இல்லையா, அங்கே இங்கேயும் வந்து இங்கே ஒரு ரேட் இருக்கும், அங்கே ஒரு ரேட் இருக்கும். அப்போ சைனாவை பற்றி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அங்கே வந்து எப்படின்னா நீங்கள் இந்த பொருள் வந்து இந்த ரேட்டுக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்க தேவையில்ல, இந்த ரேட்டுக்கு இந்த பொருள் கொடுத்தா போதும் அப்படின்னு நம்ம சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அந்த ரேட்டுக்கு அவங்க தருவாங்க. ஓகே ஓகேவா? இப்போ பொதுவாக இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் வந்து திடீர்னு வந்து அன்சர்டனிட்டியில் வந்து இம்போர்ட் நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஜியோ பொலிட்டிக்கல்ல சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா டக்கு நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறோம், இல்லை இல்லை நீங்கள் ரைஸ் எக்ஸ்போர்ட்ல பண்ணக்கூடாது, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, திடீர்னு ரைஸ் வந்து இங்கே டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இந்த அன்சர்டனிட்டி இருக்குங்கப்போ எப்படி இம்போர்ட் பண்ணுறது? இப்போ இது எப்படி மேனேஜ் பண்ணுறதுனா, நம்ம வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ்க்கு 100% ஒபே பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு எக்ஸ்போர்ட் ஒரு கண்டெய்னர் நாங்கள் எல்லாம் லோட் பண்ணி அது வந்து போர்ட்டுக்குள்ளே போகும்போது எங்களுக்கு ஆர்டர் வரும். அந்த நேரத்தில் ஆர்டர் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் வரும், ரிட்டர்ன் தான் எடுக்கும். திருப்பி சைனாக்கு இல்லை, ஐ மீன் நான் சொல்கிறது எக்ஸ்போர்ட் குட்ஸ். ஓகே, எக்ஸ்போர்ட். பட் ஆனால் என்ன மேட்டர்னா, இப்போ வந்து இம்போர்ட் பண்ணும்போது சர்டன் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க கவர்மெண்ட். இப்போ வந்து இதுக்கு வந்து பிஸ்னஸ் இந்த பிஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அது பேர். இந்த ஸ்டாண்டர்டோட தான் இந்த பொருள் இறக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் ஒன்று போடுவாங்க. அந்த ரூல்ஸை வந்து நாங்கள் அதை எப்படி நாங்கள் சரி செய்கிறது, அது எப்படி அந்த சர்டிஃபிகேட் நாங்கள் எடுக்கிறது, இந்த ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் எப்படி எடுக்கிறதுன்னு அதுக்கு ஒர்க் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை எடுத்து நாங்கள் கொடுப்போம். ஓகே. நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் ஒருத்தர் வராங்க, இப்போ நான் இந்த பொருள் இறக்குறேன்ப்பா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதில் ஒரு 40 பொருள் இருக்குன்னு வைங்களேன். அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த 40 பொருளில் 20 பொருள் தான் இம்போர்ட் பண்ண முடியும், இந்த 20 பொருள் இறக்கவே முடியாது, இந்த 20 பொருளில் 10 பொருளில் இவ்வளோ டியூட்டி வரும், இந்த 10 பொருளில் இவ்வளோ தான் டியூட்டி வரும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே. ஒரு கஸ்டமர் வந்து அவங்க எல்லாம் பண்ணிடலாம், அப்படி கிடையாது நம்மளுடைய இது மாதிரி பண்ணுறாங்க. நான் கேட்குறேன்னா, இப்போ இந்த மாதிரி பொருளாதார தடை இதெல்லாம் போடுறாங்கப்போ, இப்போ இம்போர்ட் நம்பியே ஒருத்தங்க இருக்காங்கன்னா அது அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிடாதான்னு கேட்குறேன். கண்டிப்பாக பொருளாதார தடை போட்டோம், இப்போ யூஎஸோட பொருளாதாரத்தை போடுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி போடும்போது இம்போர்ட்டை நம்பியே ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க டக்குன்னு பாதிக்கப்பட மாட்டாங்களா? அதுக்காக கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு தான் செய்வாங்க. பட் ஆனால் அவங்க ஆல்டர்னேட் சொல்யூஷன் பிளான் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த ப்ராடக்ட் இறக்க முடியாது. ரைட். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் இறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் இறக்கக்கூடாதுன்னா, இங்கே மேனுஃபேக்சர் பாதிக்கக்கூடாதுன்னு. அப்போ அந்த கஸ்டமரே நிறைய பேர் மேனுஃபேக்சர் ஆயிருக்காங்க. ரைட். ஓகே. ஸோ அப்படியும் இருக்கு, இப்படியும் இருக்கு. ஓகே. ஸோ அதனால வந்து நம்மளால வந்து இதை மாற்றி இப்படி பண்ணிக்கலாம் அப்படிலாம் நம்ம பண்ணவே முடியாது. பட் ஆனால் எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் ரெண்டு கலந்த மாதிரி எதனா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதம் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை ரிலீஃபும் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ விஷயம் ரிலீஃபும் பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி அந்த டியூட்டி அந்த டீட்டெயில்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும். அது மாற
அதுக்கேற்ற மாதிரி அது சிஸ்டத்தில் தானே அப்டேட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அவங்களுக்கு கன்வீனியன்ஸ் கொடுப்போம். ஓகே, இப்போ ஆன் டேட்டில் வந்து எதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ண பேன் பண்ணியிருக்காங்க இந்தியாவில்? இப்போ இதெல்லாம் பேன் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? இல்லை, பேண்டுனா நார்மலாகவே வந்து ஒரு ஐபிஆர் ஐட்டம் வாங்க. அதாவது இப்போது அந்தந்த கம்பெனி இங்கே இருக்காங்கல்ல, அது வந்து இங்கே நம்ம இறக்கக்கூடாது தானே, அது எல்லாமே பேண்டு தானே. பேண்டுனா இது இறக்கவே கூடாது அப்படின்னு எதுவுமே செய்ய மாட்டாங்க. இது வந்து இந்த ஸ்டாண்டர்டில் இருந்தால் தான் இது இறக்கணும் அப்படி மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ எவ்வளோ பெரிய கம்பெனிஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க, அந்த கம்பெனிஸோடைய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் வெளிநாட்டிலேருந்து தான் வருது. ஓகேவா? ஸோ இங்கே இந்தியாவுடைய பிராண்டு அது ஆக்சுவலாக மேட் இன் இந்தியா கிடையாது. ஆக்சுவலாக எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் வெளிநாட்டிலேருந்து வருது, அசம்பிளிங் இங்கே இருக்குது, அதனால் நம்ம மேட் இன் இந்தியா போடுறோம். ஒரு சைக்கிள் கம்பெனி கூட இருக்குது, எல்லா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சும்மா. ஸோ அதனால் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது, எல்லா ஐட்டமே வந்து எல்லா நாட்டுடைய பொருளும் கலந்துருக்கும். அதனால வந்து இந்த பொருள் வந்து இறக்கவே கூடாது, இந்த பொருள் அப்படின்னா அது வந்து இல்லீகல் ஐட்டம் தான் இறக்கவே கூடாதுன்னு அவங்க கவர்மெண்ட் சொல்லுவாங்க. மற்றபடி சும்மா நார்மலாக இறக்கிட்டு இருக்கிற பொருள் அது பேண்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் பிஏஎஸ் எடுக்க சொல்லுவாங்க. அந்த பிஏஎஸ் எடுக்கிற அளவுக்கு அந்த சைனாவில் அந்த கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் கேப்பபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஓகே, பொதுவாக இந்த வீடியோ பார்க்குற 2 கேட்டகரியாக இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இன்னொருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு தாட்டில் இருக்காங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிக்கிறவங்களுக்கும் கேட்டர் பண்ணால், பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறவங்க இப்போ சைனாவோ இல்லை வேறு ஏதோ ஃபிலிப்பைன்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிலையோ இந்த விஷயங்கள் இருக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இந்த ஸ்பேஸை யாரும் பெருசாக கவனிக்காமல் இருக்காங்க. இப்போ நிறைய ஸ்பேஸ் வந்து நம்ம கவனிக்காமல், தமிழர்கள் கவனிக்காமல் விட்டது வந்து நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் கவனிச்சு அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக நிறைய ஸ்பேர்ஸ்லாம் கூட இப்போ அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி தமிழர்கள் இந்த ஸ்பேஸை கவனிக்காமலே இருக்காங்க. இதில் பட் பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு கடல் மாதிரி. ஓகேவா? உலகத்தில் எல்லா இந்த பொருளாக பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, அந்த பொருளாக பிஸ்னஸ் பண்ணுறாங்களான்னு கூட நம்மளுக்கு தோணும். ஏன்னா அவ்வளோ பொருள் இருக்குது, அவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும், அந்த பிஸ்னஸ் பண்ணுங்க நல்லாயிருக்குன்ற இடத்துல நம்ம இல்லை. ஏன் நான் இல்லைன்னு நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா அந்த கஸ்டமர் வந்து நீங்கள் இதை சொன்னீங்களே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிரும். நான் என்ன செய்வேன்னா, நீங்கள் எதனா ஒரு பொருளோட வந்தீங்கன்னா, இல்லைப்பா நான் வந்து இந்த ஐட்டம் நான் பண்ண போகிறேன்னு நீங்கள் வந்தீங்கன்னா தான் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்க முடியும். மற்றபடி நான் வந்து நீங்க பிசினஸ் பண்ற ஐடியாவா ஐடியா ப்ரிஃபர் பண்றது நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இந்த பொருள்லாம் இவங்க பண்றாங்களே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. அவ்வளோ பொருள் இருக்கு, அவங்க நல்லா ஏர்ன் பண்றாங்க, ஒரு என்னடா அது ஆன்லைன்லயா இவ்வளோ கண்டெய்னர்ஸ் இறக்குறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. எல்லா ஐட்டத்துமே இந்தியாவில் மார்க்கெட் இருக்கு. ஏன்னா இந்தியாவில் வந்து மக்கள் தொகை அதிகம், எந்த பொருளாக இருந்தாலும் விற்கலாம், ரேட்டும் குவாலிட்டி தான். ஏன்னா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் லோ குவாலிட்டிஸ் பீப்புள்ஸ், லோ குவாலிட்டியாக வாங்குற மக்களும் இருக்கிறாங்க, மீடியம் குவாலிட்டியாக வாங்குற மக்களும் இருக்காங்க, ஹை குவாலிட்டி இது வைக்கிறவங்க. அது அந்த ஃபோக்கஸ் பண்ணி அவங்க இப்போ ஒரு சில கஸ்டமர் இருக்காங்க ரொம்ப ப்ரீமியமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ப்ரீமியமாக பர்ச்சேஸ் பண்ணி ப்ரீமியமாக சேல் பண்ணுவாங்க. ஒரு சில கஸ்டமர் இருக்காங்க இருக்கலே ரொம்ப சீப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ரைட், ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தர் வந்து அம்பர்லா இங்கே இருக்க ஒருத்தர்கிட்டே வாங்கி ரீட்டெயிலில் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க உங்ககிட்ட வராங்க, இப்போ நான் அம்பர்லா வந்து நான் சைனாவில் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் வந்து நான் அங்கே வாங்க வரேன்னு வராங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்கள சைனாக்கே கூட்டு போயிருவீங்களா? கண்டிப்பாக. அவங்க அதாவது முதல்ல வந்து கஸ்டமரை வந்து நாங்கள் முதல்ல சைனாக்கு வாங்கன்னு தான் நான் கைட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க சைனாக்கு வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இது மெட்டீரியல், இந்த மெட்டீரியல், இது இந்த மெட்டீரியல், இது இந்த மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் இந்த ரேட்டு, இந்த மெட்டீரியல் தொட்டு பார்க்க ஃபீல் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன தான் ஃபோனில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது தானே. ஸோ அதனால் அவங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொன்னால். சைனாவில் என்னென்னலாம் பண்ணணுமோ அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் நாங்கள். ஓகே, ஸோ சைனாவில் இப்போ அம்பர்லாவா யார் பெரிய இதில் பண்ணுறாங்களோ அப்படி கிடையாது. சப்ளையர் அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல அவங்களுடைய குவாலிட்டி, அவங்களுடைய எந்த மாதிரி ரேஞ்சில் கேட்குறாங்களோ அந்த ரேஞ்சுக்கு ஏற்றாப்புல அவங்களுடைய சப்ளையரை நாங்கள் கனெக்ட் பண்ணி விட்டு டைரெக்டாக கனெக்ட் பண்ணி விட்டு டைரெக்டாக பார்கெயின் பண்ண வைப்போம். நீங்களே பேசுங்க, உங்களுக்கு இந்த ரேட்டு தான் வேணும் நீங்கள் பேசுங்க, இந்த குவாலிட்டி இந்த ரேட்டுக்கு வேணும் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி நாங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பொருள் வாங்குறாங்களோ என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கதவு தட்டி வீட்டில் கொடுக்குற மாதிரி செட்டப் பண்ணி கொடுப்போம். இதுக்கு நீங்கள் உங்களோட மார்ஜின் எங்கே இருப்பீங்க? உங்களோட லாபம் எங்கே, அஃபானோட லாபம் எங்கே வரும்? இப்போ நாங்கள் வந்து எப்படின்னா எங்களுக்கு சோர்சிங் கமிஷன் சொல்லிட்டு ஃப்ளாட்டாக ஒரு அமௌண்ட் வாங்குவோம். இதுதான் எங்களுடைய மார்ஜின். ஓகே, ஸோ ஏதோ ஒரு கண்ட்ரியில் சோர்ஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு கமிஷன். ஆமாம், அது ஒரு அந்த சர்டன் பர்சன்டேஜ் வாங்குவோம், அவ்வளவுதான் எங்களுடைய கமிஷன். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா கிடையாது, எந்த ஹைடும் கிடையாது. அப்ராக்சிமேட் எவ்வளவு? 1-2% தான், ரொம்பலாம் கிடையாது. ஒரு கண்டெய்னர்ல 1-2% வேல்யூல. ஓகே, ஒரு அதாவது கண்டெய்னர்ல எவ்வளவு வேல்யூ எடுக்கறாங்களோ அது 1-2%. ஆமா. ஓகே, இப்போ 90 lakhsனா அதுல 1-2% உங்களுடைய ஆமா எங்களுடைய கமிஷன். நாங்க வந்து என்ன செய்வோம்னா எல்லாமே பண்ணி கொடுப்போம்.
அந்த கம்பெனியில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு அதோடைய எப்படி அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கி இங்கேருந்து பேமெண்ட் அடிக்கிறதுலேருந்து அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறதுலேருந்து இங்கே கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே ஆசிட்டிஸ் பில்லு எல்லாமே கொடுத்துருவோம். இந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் கான்டாக்ட் இஸ் கீ. உங்களுக்கு என்ன கான்டாக்ட் இருக்கோ அதான் கீ. இப்போ நீங்கள் கான்டாக்டே எஸ்டாப்ளிஷ் பண்ணி நீங்க பேசிக்கன்னு சொல்லப்போ மனித மனம் ரொம்ப இயல்பா யோசிக்கும். எதுக்கு நான் பண்ணணும்னு ரொம்ப இயல்பா யோசிக்கக்கூடிய ஒரு மனம். எல்லாரும் பண்ண மாட்டாங்க, பட் வெகு சிலர் யோசிக்கக்கூடியது. அதுதான் கேட்டேன் நான். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னடானா இந்த பிஸ்னஸ்ல இம்போர்ட் ஃபீல்டில் வந்து எவ்வளோ பெரிய கம்பெனியில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, ஒரு ஸ்மால் ஃபேக்ட்ரியில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, நம்ம வந்து கடல் தாண்டி இருக்கோம் தானே. கடல் தாண்டி இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு அசால்ட் இருக்க தான் செய்யும். சட்டையை பிடிக்க முடியும், இவன் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல நம்ம அங்கே ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே உட்காரும் போது அதோடைய மதிப்பும் நம்ம இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? அதனால வந்து எங்களை மாதிரி ஒரு ஆள் அங்க கண்டிப்பா தேவை. அந்த ஆள் வந்து நல்லவரா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் பிசினஸ்ல. இல்லைன்னா அவனால சஸ்டெயின் பண்ண முடியாது பிசினஸ்ல. ஆக்சுவலா ஒரு சைனா மேல இப்போ ஒரு இமேஜ் உண்டு, அதோட ப்ராடக்ட்ஸ் வந்து பெருசா குவாலிட்டியா இருக்காது, டக்குன்னு மேல் ஃபங்க்ஷன் ஆயிடும், வாரண்டி கிடையாது, கேரண்டி கிடையாது. இப்போ நம்ம ஊர்ல விற்கும் போதே பார்த்தீங்கன்னா சைனா ப்ராடக்ட் வாரண்டி கிடையாது, கேரண்டி கிடையாது, ஓகேவா, ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படிதான் வைப்பாங்க. அந்த இமேஜ் கம்மி ஆயிடுச்சா இல்ல வந்து அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு? அதான் இப்போ ரொம்ப கம்மி ஆயிட்டு இருக்கு. இப்போ சைனா மேல வந்து ரொம்ப அதிக இது நடக்குது. ஏன்னா ஒரு காலத்துல நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சைனா உள்ள நுழையும் போது யாருக்கும் அங்கே 1 2 3 கூட தெரியாது. ஸோ 1 2 3 அப்படின்னு சொன்னா அவனுக்கு தெரியாது. 56 ஆமா, நம்ம அவனுடைய லாங்குவேஜ் சொல்லணும், அந்த மாதிரி லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம கையில ஊம பஸ் தான் பேசணும், அவங்ககிட்ட இவ்வளோன்னு சொல்லணும், இல்லைனா வந்து நம்மாவது ஒன்று செஞ்சு நம்ம அவன்கிட்ட காட்டணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் வந்து நல்லா போக ஆரம்பிச்சு நிறைய பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டு தான், ஒரு படி லேட்டு தான் நம்ம. அது இங்க இருக்கும் நிறைய பேர் ஒர்க் ப்ரிஃபர் பண்ணதுனால வந்த ஒரு விளைவு. ஆமா, அப்ப அங்க உள்ளவங்க எல்லாரும் பயங்கர ஹை குவாலிட்டி யூஸ் பண்ணுவாங்க. சும்மா சாதாரண ஐட்டம், ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, அவங்க போனா இருந்தாலும் சரி, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே பயங்கரமா ஹை குவாலிட்டியா இருக்கும். அப்ப என்ன சைனால உள்ள பொருள்லாம் என்ன நம்ம கிட்ட மட்டும் என்னடா இவ்வளவு ஏதாவது வருதுன்னு பண்ணும் போது தான் நமக்கு தெரியுது. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ற இடத்துல நம்ம கம்மியா கேட்குறோம், அதனால என்ன ஆகுது, அந்த பொருள் இங்கே கம்மியாக வந்து சேருது. ஸோ அதனால அந்த குவாலிட்டி கம்மியாக இருக்குது, அதனால மக்களுக்கு போய் அது மைண்டில் போய் நின்றுக்குது, சைனா குவாலிட்டி மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹை குவாலிட்டி அங்கே இருக்குது, லோ குவாலிட்டி இருக்குது. அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான் மேபி. பட் நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறது அந்த இமேஜ் வந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ண அந்த மாதிரி குவாலிட்டி ப்ரொக்யூர் பண்ணலாம் அப்படி இமேஜ் வந்து அதுதான் மேட்ரு. இப்போ சரி ஓகே, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்க்கு எவ்வளோ கண்டெய்னர் சைனாலேருந்து போகுது, யூரோப்புக்கு எவ்வளோ கண்டெய்னர் போகுது, லண்டனுக்கு எவ்வளோ போகுது. அப்போ அவங்களாம் அந்த குவாலிட்டிலாம் ஏன் இந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது? நல்லா இருக்கே குவாலிட்டி, ஏன் நல்லா இருக்கு குவாலிட்டி? நம்ம ப்ரொக்யூர் பண்ண குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கு. அதுதான் மேட்ரு. இப்போ துபாயுடைய அந்த சவுதி துபாயில் வந்து நம்ம வந்து இந்த மக்காக்கு போயிட்டு வந்து இந்த தொப்பி அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வராங்க இல்லையா, அது எல்லாமே சைனாலேருந்து வருது. ஓகே, அது கொஞ்சம் நல்லா இருக்கும் குவாலிட்டி. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இங்கே இதுலேருந்து சவுதியிலேருந்து வாங்கிட்டு வர நினைக்கிறோம், ஆனால் அது சைனாலேருந்து அங்கே வருது, குவாலிட்டி நல்லா இருக்கும். இந்த மாதிரி தான் சொல்றேன். இல்ல ஒரு காலகட்டத்துல நம்ம ஊர்ல சைனீஸ் போன், சைனா செட்னு சொல்லி, ஆமா, கீழ போட்டா அது உடையாது. ஆமா, அது வந்து அந்த நேரத்துல அந்த முதல்ல அந்த சவுண்ட் இருக்கும், லைட் சுத்துறது. ஆமா, அது மாதிரி டிஸ்கோ மாதிரி என்னென்னமோ அந்த போனை வச்சு பயங்கரமான ஒரு புரட்சியே நடந்துச்சு. அது அப்படியே இல்லாம போயிருச்சு. அதுவும் கொஞ்சம் லோ குவாலிட்டி தான். இப்ப அதான் அவங்க பார்த்து கரெக்டா அந்த ஒரு 2 3 பிராண்டை அவங்களே கொண்டு வந்து அது வேர்ல்டு ஃபுல்லா மார்க்கெட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆப்பிள், சாம்சங் கூட அது நல்ல சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த ஒப்போ, அந்த ஹுவாய், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சுக்க கேட்குறேன். இப்போ நிறைய இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து இந்த சைனீஸ் ப்ராடக்ட்லாம் வந்து சின்ன ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்டு, வீட்டு பொருட்கள், அப்புறம் டெக்னாலஜி ரேட்லாம் வருது. அது நிறைய முன்னே காட்டிலும் இப்போ நிறைய பேர் அதை வாங்கி பண்ணுற மாதிரி தெரியுது. அது ஒரு பெரிய ஏரியா இருக்கா பார்க்குறவங்க? அது ஒரு ஸ்பேஸாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம எவ்வளோ பொருள் பார்ப்போம், ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஆனால் நம்ம யோசனை பண்ணால் அது நம்மளுக்கு தேவைப்படுமான்னு யோசிக்கணும். அது நமக்கு தேவைப்படுமா? செம்மையாக இருக்கும் ஒரு பொருள் பார்க்க, ஆனால் நம்ம யோசனை பண்ணால் தேவைப்படுமா அப்படின்னு பார்த்தா தேவைப்படாது. இப்போது எஃப்எம்சிஜிம்பாங்கல்ல, ஃபாஸ்ட் மூவிங் சார்ஜ், அது மாதிரி ஐட்டமாக பார்த்து தான் பிஸ்னஸ் பண்ணணும். என்னோட சஜஷன், நீங்கள் ஒரு அழகான பொருள் வந்து இது வந்து இறக்குனா நல்லா இருக்கும்னா அது வந்து டைமிங்க்கு நல்லாயிருக்கும். டைமிங்க்கு அது ஒரு கண்டெய்னர் இறக்குனா ஓடாது. சின்ன லெவலில் இருந்தால் ஓகே, மற்ற பிஸ்னஸ் ஒரு இன்ஸ்டாகிராமத்தில் வேணால் ஒரு பீஸ் விற்கலாம். நான் வந்து அப்படி நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு ப்ராடக்ட் தொடர்ந்து யூஸ் பண்ணணும் மக்கள். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டு வாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ண முடியும். இப்போ இன்ஸ்டாகிராமத்தில் வந்து சைனாவில் விதவிதமாக அப்படியே பார்த்துட்டு நம்மளே கண்ணை பறிக்க மாட்டோம், அது இவ்வளோ அழகாக இருக்கேன்னு.
ஆனால் நம்ம அதை இம்போர்ட் பண்ணால் விற்காது. எவ்வளோ பேர் வாங்குவோம்? எல்லாரும் வாங்க மாட்டோம் தானே. எல்லாருக்கும் ஆவரேஜ் சேலரின்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ்ன்னு இருக்குது. அப்போ அவங்க யோசிப்பாங்க இது எதுக்கு நம்ம வாங்கணும்னு. அத்தியாவசியமான பொருள் இருக்குல்ல, அந்த பொருளில் பிஸ்னஸ் தொட்டாதான் அவனுக்கும் சக்ஸஸ் ஆகும், அவன் மற்ற விஷயம் நல்லபடியாக நடக்கும். ஓகே ஓகே. இப்போ எனி டைம் இப்போ வந்து ஷிப்போ இல்லை ஏர் கார்கோ ஏதோ ஒன்று வரப்போ சம் டிலேஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் நடக்கும். இப்போ அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணி, இப்போ யாராவது சொல்லியிருப்பாங்க டிலே ஆகலாம், இல்லை அது எப்படி இதாகும்? இப்போது சில நேரத்தில் போர்ட் கன்ஜெக்ஷன் ஆகும், சில நேரத்தில் வந்து கப்பல் டிலே ஆகும், சில நேரத்தில் வந்து எல்லாம் வந்துடும், கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குறதுக்கு லேட் ஆகும். ஸோ போர்ட் கன்ஜெக்ஷன்ன்றது எப்படின்னா, இங்கே திடீர்னு லாரியோடைய ஸ்ட்ரைக்கு, இல்லைன்னா லாரி கிடைக்காம, இல்லை டிரைவர்ஸ் வராமல். இப்போ தீபாவளி முடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு லாரி டிரைவர்ஸே வரல, அப்போ எல்லா கண்டெய்னரும் உள்ளே நிற்கிது. இது மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும். இதெல்லாம் வந்து நாங்கள் அப்பப்போ கஸ்டமருக்கு அப்டேட் பண்ணுவோம். நாங்கள் வந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் நைட் டெலிவரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபோன் அடிச்சு சார் இன்றைக்கி பண்ண முடியாது நாளைக்கு அப்படி சொல்ல மாட்டோம். சார் போர்ட்டு கன்ஜெக்ஷனாக இருக்குது, போர்ட்டு கன்ஜெக்ஷன் சொல்லுவோம். ரெண்டாவது வந்து நாங்கள் எப்போதுமே எஸ்டிமேட் அரைவல் டேட்டுன்னு தான் சொல்லுவோம். எஸ்டிமேட் அரைவல் டேட்டுன்னு தான் கப்பல்லே வரும். எப்போவுமே வெசல் சொன்ன அன்றைக்கி சொன்ன டயத்துக்கு வந்து ஹிட் ஆகாது. ஒரு நாள் டிலே ஆகும், ஒரு நாள் முன்னாகும், ஒரு நாள் பின்னாடியும் ஆகிருக்கு. ஸோ எஸ்டிமேட் அரைவல் டேட் தான் சொல்லுவோம். அப்போ அந்த கண்டெய்னர் ஹிட் ஆனதுலேருந்து ஒரு 3 days 4 days 5 daysன்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அது மீறி ஒரு நாள் 2 நாள் போச்சுன்னா ஆக்சுவல் சிச்சுவேஷன் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ நாங்கள் வந்து கொரியர் கிடையாது, அந்த கொரியர்னால் இந்த மணிக்குள்ளே வந்து கையில் வந்து கொடுக்குறது. இது வந்து நிறைய பேர் இன்வால்வ் இருக்காங்கல்ல. ஆமாம், நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அது இல்லாமல் முக்கியமான பாயிண்ட் என்னடானா, எங்களுடைய சைடில் எந்த டிலேயும் ஆகாமல் நம்ம பார்த்துப்போம். ஓகே, எங்களால் எதனா ஒரு ப்ராப்ளம் ஆகாமல் பார்க்குறதா எங்களுடைய வேலை. ஃபைனல் கொஸ்டினா, இப்போ வந்து எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ணதுல பெரிய பிரச்சனை என்னன்னா எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறது. ஒரு பார்ட்னர் எடுத்தாலும் அந்த பார்ட்னர் எப்படி நம்புறதுன்னு ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் இருந்தாலும் நேரில் பார்த்து ஓகே என்ன ஏதுன்னு பார்க்கலாம், ரொம்ப பிரச்சனை ஏன்னா ஒரு கோர்ட்டில் கேஸை போடலாம், ஃபைல் பண்ணலாம்னு இருக்கும். பட் இந்த மாதிரி சைனா மாதிரி ஒரு இதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபிலிப்பைன்ஸ் இல்லை யூஎஸ் நீங்கள் போட்டோன்னா அவங்கள ஃபஸ்ட் நம்பணும். அப்படி ஒரு கம்பெனி ஒன்று இருக்கான்னு பார்க்கணும், அவங்களை நம்பணும். அப்புறம் பேமெண்ட் எப்போ போடுது, இன்வாய்ஸ்லாம் கொடுத்த பிறகு 50% போடவா, இல்லை அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் போடவா, இந்த மாதிரி டேர்ம்ஸில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்தியாவில் ஒரு ரூல் இருக்கும், நீ 50% போடுங்க அதுக்கப்புறம் பண்ணுங்கன்னு. சில பேர் நீ 70% போட்டதா அதுக்கப்புறம் நான் ப்ராடக்ட் பண்ணுவேன், இல்லை வந்ததுக்கப்புறம் பண்ணுங்க, இந்த மாதிரி இருக்கும். இப்போ எப்போ பேமெண்ட் பண்ணணும், அதை எப்படி நீங்கள் இன்ஷூர் பண்ணுவீங்க? இப்போது ஒரு கஸ்டமர் வந்து ஒன்று நேரடியாக போய் ஆர்டர் போடுறாரு, அதுக்கப்புறமா என்ன செய்வார், அவர் அப்புறமா ஃபோன்லேயே போட்டுருவார். ஃபஸ்ட்டு டைம் ஒரு தடவை நேரடியாக போகிற சும்மா போட மாட்டார். அப்போது அந்த ஃபேக்ட்ரிக்காரன் வந்து ஒரு சில பேர் ஒரு கண்டிஷன் வச்சுருப்பான், எனக்கு நீ ஃபஸ்ட்டு 30% கொடு, நான் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், அப்புறம் கண்டெய்னர் ஏறதுக்கு முன்னாடி ஃபுல் அமௌண்ட் கொடு. சரி, ஒரு சில பேர் என்ன செய்வான், எனக்கு 50% கொடு, கண்டெய்னர் ஏறி இங்கே சென்னைக்கு வந்தோன்னே மீதி பேமெண்ட் கொடு. ஒரு சில பேர் என்ன செய்வான், நான் ஏற்றி முடிச்சிடுறேன், இங்கே வரும்போது எனக்கு பேமெண்ட் கொடு. இது மாதிரி ஒரு சப்ளையர் ஒரு மாதிரி பண்ணுவான். சரியா? இப்போ நாங்கள் ரெகுலராக ஒரு சில சப்ளையர்கிட்ட நாங்கள் தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு தடவை பண்ணுவோம், 2 தடவை பண்ணுவோம், 3 தடவை பண்ணுவோம். அப்புறம் எங்களுக்கு அவனுக்கு பழகிறோம். அப்போ எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். சில நேரத்தில் வந்துட்டு காசு கொடுப்போம், சில நேரத்தில் முன்னாடி கொடுப்போம், அது மாதிரி ஆயிரும். புதுசாக ஒரு சப்ளையர் வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், அது வந்து கஸ்டமர் கூட்டிகிட்டு போகிறோம், ஓகே பண்ணிடுறாங்க. ஆனால் அவனை வந்து நாங்கள் என்ன ஆனாலும் சரி, அவனுடைய கம்பெனி வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஆனால் நாங்கள் பேமெண்ட் கொடுக்கவே மாட்டோம். அப்புறம் போய் உட்காருவோம், உட்காந்து பார்த்து அந்த பொருள்லாம் ரெடி ஆகுதா, எவ்வளோ கொடுக்கணுமோ மினிமம் காஸ்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பொருள் ரெடியான உடனே தான் அதுக்கு மீதி பேமெண்ட் கொடுப்போம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய அனுபவிச்சிருக்கோம், நிறையா அதுலேயும் போயிருக்குது. அதனால வந்து அந்த விஷயத்தில் நாங்கள் தான் பொறுப்பு அது கஸ்டமருக்கு. பிகாஸ் இங்கே ஷெல் கம்பெனிஸ் இருக்க மாதிரி அங்கேயும் வந்து போகஸ் கம்பெனிஸ் நிறையா இருக்கும். நிறையா சார், அது எப்படி உலகம் ஃபுல்லாக இருக்குது தானே, உலகம் ஃபுல்லாக போகஸ் கம்பெனிஸ் இருக்க தானே சார். ஆன்லைன்லேயே கம்பெனி வச்சு நடத்தி முடிச்சிருவாங்க. நிறைய ட்ரேடிங் கம்பெனி இருக்கும், அதாவது அவங்க ஃபேக்ட்ரியே இருக்க மாட்டாங்க, பட் ஆனால் நான் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க, ஆனால் ட்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஆமாம், ட்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நம்ம நேரடியாக பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியை கூட்டிகிட்டு போவாங்க, அவங்க கம்பெனி இருக்காது, அந்த ஃபேக்ட்ரி மாதிரியே இருக்கும். அப்படியே அவங்க ஃபேக்ட்ரி ஒரு ரவுண்ட் அடித்து கூப்பிட்டு போவாங்க, கூட்டு போயிட்டு விட்டுருவாங்க. ஸோ இதான் ஃபேக்ட்ரின்னு நடிச்சிருவோம். வித்தியாசமான ஸ்கேம் இருக்கும். இந்த பொருள் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு பொருளை ஏற்றிட்டு வந்துடுவாங்க. ஒரு டைல்ஸ் யாரோ ஒருத்தவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, திறந்து பார்த்தா ஃபுல்லாகவே உடஞ்சி கிடக்கு, உடஞ்சி குப்பை தட்டியை ஏற்றி கண்டெய்னர் மூடி ஏற்றிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் அங்கே ஃபேஸ் பண்ண தான் செய்வோம். பட் ஆனால் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு லெசன் மாதிரி, அடுத்தடுத்து கிளியர் பண்ணுவோம். அந்த பழைய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி அதை கிளியர் பண்ணுறதுன்னு நிறைய நாங்கள் லேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து மேல் ஃபங்க்ஷன் ஆன ப்ராடக்ட்டையோ அல்லது வந்து டேமேஜோ ஆன ப்ராடக்ட்டை ஏற்றிட்டாங்கன்னா அதுக்கு திருப்பி ரிவர்ட் எப்படி? இப்போ நம்ம ஊர்னா பெரிய லாஸ் தான். பட் ஆனால் வந்து அந்த சப்ளையர், நாங்கள் ரிலேபிள் சப்ளையரை தான் நாங்கள், அதுதான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு. பட் ஆனால் வந்து இப்போ அவ்வளோ நடக்கிறது இல்லை. பிகாஸ் நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணிடுறோம் தானே. சப்ளையர் போய் ஒரு ரூல்ஸ் நாங்களே போட்டுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அப்படி இல்லை, இப்போ ரூல்ஸ் நாங்களே போட்டுக்கிட்டு இந்த ரூல்ஸ் பிரகாரம் குவாலிட்டி செக் பண்ணுவோம். இது ஓகேவா, இது ஓகேவா.
கஸ்டமர் பார்த்துட்டாரா, கஸ்டமர் தொட்டு பார்த்தாரா, ஓகே பண்ணிட்டாரா, இல்லை இங்கிருந்தே என்னால் வரவே முடியாப்பா சைனா அப்படின்னா சாம்பிளை வர வச்சு அந்த பொருளை அவர்கிட்ட காட்டி அவர்கிட்ட ஓகேன்னு பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அந்த சாம்பிளை எடுத்துட்டு போய் அங்கே போய் இதே சாம்பிள் ஏறுதான்னு செக் பண்ணி ஏற்று. ஓகே, பட் டேமேஜும் மேல் ஃபங்க்ஷனுக்கான வாய்ப்பு கம்மி, பட் ஆச்சுன்னா லாஸ்ட் தான். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். ரொம்ப நன்றி சார். பெஸ்ட் விஷயம். தேங்க்யூ.